எரேமியா அதிகாரம் 38 வசனம் 20. அதற்கு எரேமியா, உம்மை ஒப்பு கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம் உண்மையை சொல்லும்படி வருந்தி கேட்டான். ராஜா எரேமியாவை கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்த பிறகு எரேமியா அவனிடம் எருசலேம் ஒப்பு கொடுக்கப்படும் என்று கர்த்தரால் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மையை சொன்னான். அவன் சிதேக்கியாவை பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடம் சரணடையும்படி அறிவுறுத்தினான். அன்பானவர்களே, ராஜா தயங்கின போது எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி அவனை தைரியப்படுத்தி, அப்பொழுது அவனுக்கு நன்மையாயிருக்கும் என்றும் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும் என்றும் கூறினான். எரேமியாவின் இந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் உள்ள ஆவிக்குரிய சத்தியத்தை உணர்த்துகின்றன. கர்த்தருடைய கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று லேவியராகமம் 18:5 மோசே மூலம் தேவன் வெளிப்படுத்தினார். சங்கீதம் 119:10 என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்கிறான் சங்கீதக்காரன். கர்த்தரை தேடுவது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உதவும். எனவே தேவன் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் 5:4 வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கட்டளைகளை உத்தமமாய் கை கொள்ளும் போது நாம் பிழைப்போம். நாமும் நம் பிள்ளைகளும் நன்றாயிருந்து நாம் நீடித்த நாளாய் வாழ்வோம். இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய நல்ல மேய்ப்பரின் குரலுக்கு செவி கொடுத்தால் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கென்று சரியான பாதையில் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரின் ஆத்துமாவும் என்றென்றும் பிழைத்திருக்கும்படி நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்மை பின்பற்றுவதில் கவனமாயிருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே, என்ன வந்தாலும் என்னோடிருப்பீரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே,